பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி அன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்கிற வேத வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். புக் ஆஃப் எஸ்தர் சாப்டர் 9 verse 1. அதுல பின்பகுதி, யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த சம்பவத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். அங்க சூசான் அரண்மனையில அகாஸ்வேரு ராஜாவின் இடத்துல அந்த பிரபுக்களுக்கு அதிபதியான ஆமான் என்பவனை எல்லாரும் வணங்கினாங்க. ஆனா மொர்தெக்காய் வணங்காதது நிமித்தம் ஆமான் மூர்க்கம் கொண்டு மொர்தெக்காயை மட்டும், மொர்தெக்காய் மாத்திரமல்ல அந்த ஏன்னா மொர்தெக்காய் யூதனாக இருந்தபடினால ஆமானை வணங்கவில்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்போ ஆமான் மூர்க்கம் கொண்டு மொர்தெக்காய் மட்டுமல்ல, மொர்தெக்காயோட அந்த குலத்தை, யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவின் இடத்துல கட்டளை பெற்று அப்படியாக ஒரு ஆதார் மாதம் 13ஆம் தேதியில அந்த காரியத்தை செய்யும்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அப்பொழுது மொர்தெக்காய் எஸ்தர் ராஜாத்தியா இருக்கிறாங்க. எல்லாம் உபவாசம் பண்ணி அதுக்கப்புறம் எஸ்தர் ராஜாவின் இடத்துல பிரவேசித்து அவரை விருந்துக்கு அழைத்து அந்த விருந்துல எஸ்தர் ராஜாத்தி என்னன்னா ரொம்ப ஞானமா நடந்து ஆமானை காட்டி கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் ஆமான் தூக்கில போடப்படுகிறார். எந்த நாளில யூதர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்பட்டதோ அது மாற்றப்பட்டது. அந்த நாளிலே யூதர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி ஆமே. அது அப்படியாக கர்த்தர் என்னன்னா காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். மொர்தெக்காய் எஸ்தர் எல்லாம் மொர்தெக்காய் இரட்டோட்டி சாம்பல்ல உட்காந்து அப்படியாக உபவாசம் பண்ணாங்க. எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் புசியாமலும் குடியாமலும் அப்படி உபவாசம் பண்ணி அதன் பிறகு ராஜா சமூகத்துல பிரவேசித்து அவங்க தன்னுடைய ஜனத்துக்காக அவங்க மன்றாடினது நிமித்தம் கர்த்தர் அவ்வளோ ஒரு காரியத்தை கர்த்தர் மாற்றி அமைத்து யூதருக்கு என்னன்னா வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டானது என்று சொல்லி அப்படியாக இந்த எஸ்தர் புஸ்தகத்துல நம்ம படிக்கிறோம். ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, எப்படி யூதருக்கு விரோதமாக ஆமான் எழும்பி இல்லையா அந்த யூதர் குலத்தையே அழிக்க வேண்டும் என்று சொல்லி சதி திட்டம் செய்து போட்டானோ, அதே போலதான் இன்றைக்கு என்னன்னா தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக என்னன்னா சத்துரு எழும்பி தேவ பிள்ளைகளை அழிக்கணும், அவங்க குடும்பத்தை அழிக்கணும், அவங்க பிள்ளைகளை அழிக்கணும் என்று சொல்லி அவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல என்ன பண்றான் பிசாசு, வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் வேதத்துல இல்லையா. அவன் கர்த்தருக்கு மகிமை. ஆனா நம்ம நம்ம ஆண்டோடைய சமூகத்துல உபவாசத்தோடு ஜபத்தோடு நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக எப்படி எஸ்தர் ராஜா சமூகத்துல பிரவேசித்து தன்னுடைய ஜனத்துக்காக மன்றாடினது போல ஆண்டோடைய பிள்ளைகளாக நம்ம உபவாசம் ஜெபம் பண்ணி அப்படி ராஜா நம்ம கர்த்தருடைய சமூகத்துல பிரவேசித்து நம்முடைய குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக அப்படியெல்லாம் நம்ம ஊக்கமா நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப காரியத்தை கர்த்தர் ஜெயமாக ஆண்டவர் நமக்கு மாற்றி கொடுப்பாங்க. காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஆகையினால நம்ம ஒருவேளை ஐயோ இந்த மாதிரி ஏதாவது தப்பா நடந்துருமோ அப்படின்னு சொல்லி நம்ம கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிறோமா? பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். கர்த்தர் என்னன்னா அதிசயமா அற்புதமா ஆண்டவர் காரியங்களை மாற்றுவாங்க இல்லையா. இது மனுஷால் கூடாது, ஆனால் தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. தேவனால எல்லாம் கூடும். ஆமே. அப்படியாக கர்த்தர் ஒருவேளை டாக்டர்ஸுங்க இது அவ்வளவுதான் அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாம், இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை, இது அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் அதையும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமே. ஸோ உலகத்தார் சொல்லுவாங்க இது அவ்வளவுதான், இது முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல இதுல ஒன்றும் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு உலகத்தார் சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டோட பிள்ளைங்களாகிய நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஜெயத்தை கட்டளை இடுவாங்க. ஆமே. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் அப்பா யூதர்களுக்காக நீர் யுத்தம் பண்ணினீர். ஆண்டவரே,
அப்பா அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருவை ஆமானே கர்த்தர் ஆண்டவரே அப்பா மடங்கடித்து போட்டீராப்பா. அதை போல ஆண்டவரே அப்பா எங்களுக்கு விரோதமாக எங்கள் குடும்பத்துக்கு அப்பா எங்களுடைய ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் கிரிகளை அழித்து ஆண்டவரை கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை கட்டளை இடுகிற தேவனா இருக்கிறீங்களே, அதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி. எந்த காரியத்தை குறித்து நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோமோ கலங்கி கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணி அப்பா எங்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாகும்படியாக ஆண்டவர் கிரியை செய்வீராக, கிருபை செய்வீராக, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.